ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Peppers. இன்றைக்கு ரவா குலாப் ஜாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கப், சீனி 2 கப்பும் 1 டேபிள் ஸ்பூனும், பால் 1/2 கப், நெய் 2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஒரு பேனில் 1/2 கப் ரவை எடுத்துக்கொள்ளுங்க. ரவையை லோ ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் விடாமல் வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு பேனில் 2 கப் சீனி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள 1/2 கப் தண்ணி விட்டு சீனி பானி நல்லா கொதித்து வரணும். அதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிங்கிள் காம்பி பதம் வரும் வரைக்கும் சீனிப்பாக கொதிக்க விடணும். உங்களுக்கு சீனிப்பாக இறுகாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தேசிக்காய் புளி விடலாம். இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள நீங்கள் 1/2 கப் பாலை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிச்சது அதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள நீங்கள் வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பால் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா அவிஞ்சு சாஃப்டாக வரணும். ரவை பேனில் ஒட்டாமல் வர தொடங்கினோட அதை எடுத்து கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு கையால் நல்லா அழுத்தி குழைச்சி விடுங்க. கொஞ்சம் ரவையை எடுத்து சின்ன சைஸ் போலாக உள்ளங்கையில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதும் அதுக்குள்ளே உருண்டை பிடிச்சி வச்சுருக்க ரவையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பக்கம் வேறு மாதிரி லைட்டாக கிளறி விட்டுருங்க. இந்த பதம் வந்தவிட நீங்கள் இறக்கி சீனி பாகில் போட்டு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சாஃப்டான ரவா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது.